ஆரம்பமான அந்த ஓர் அடையாள தேடல். உலகம் ஒரு துவக்கமற்ற முடிவற்ற அரங்கம் போல இருக்கிறது. இதில் நாம் பிறப்பதற்கு முன் எங்கே இருந்தோம் என்பதை நாம் அறியோம். நம் உயிர் அந்த பிறவிக்கு வந்தது எப்படி என்ற கேள்விக்கு பதிலளிக்க ஒரு வழி இல்லாத நிலையில் நாம் ஒரு நாளில் விழித்தெழுகிறோம். இதுவே வாழ்க்கையா என்று கேட்கும் அந்த முதல் கணம் ஆரம்பமாகிறது. நாம் சுற்றி பார்த்ததும் உள்ளதை உணர்ந்ததும் இந்த உடலை நான் என்று நினைத்ததும் அந்த போதே ஒரு தவறான அடையாளம் கட்டமைக்கப்படுகிறது. ஆனால் அந்த உடலை நாம் உருவாக்கினோமா, நாம் தேர்ந்தெடுத்தோமா? இல்ல அல்லவா? உடல்தான் நம்மை ஏற்படுத்தியது என்பதா உண்மை? இங்குதான் ஒரே ஒரு வித்தியாசம் உணரப்பட வேண்டும். உடல் என்பது ஒரு கருவி. அது நம்முடைய ஆதாரமான இயங்கும் கோணத்தை தரும். ஆனால் அந்த இயக்கம் எதில் இருந்து வருகிறது என்பதை நாம் கவனிக்கவில்லை. நாம் நினைக்கும் அந்த எண்ணம், அந்த உணர்வு, அந்த நான் என்ற உணர்ச்சி எங்கிருந்து வருகிறது? நம்மால் அதை தொட முடியாது, நம்மால் அதை காண முடியாது. ஆனால் அதை உணர முடிகிறது. இந்த உணர்வே ஆன்மா. ஆன்மா என்பது உடலின் உள்ளேயோ வெளியேயோ இல்லாது இருக்கின்ற ஒரு பரிசுத்தமான சக்தி. இது உணர்ச்சி அல்ல, ஆனால் உணர்ச்சியை அனுபவிக்கின்றது. இது சிந்தனை அல்ல, ஆனால் சிந்தனையை இயக்குகின்றது. இது ஒரு பொருள் அல்ல, ஆனால் பொருட்களை பயன்படுத்தும் சக்தி. இதை ஒவ்வொருவரும் தனக்குள்ளேயே உணர முடியும், ஆனால் அதன் மீது வெளிப்படையாக பேச முடியாது. இதுவே உபனிஷதங்களில் கூறப்பட்ட அந்த பரமார்த்த உண்மை. முனிவர்கள் இந்த உண்மையை புனிதமாக காப்பாற்றி வந்தனர். அவர்கள் கூறினார்கள், உனக்குள்ளே இருப்பது நீயல்ல, உன் உடல் அல்ல, உன் பெயர் அல்ல, உன் தொழில் அல்ல, உன் சிந்தனை அல்ல, ஆனால் அதை எல்லாம் காணும் அந்த சாட்சிதான் நீ. அந்த சாட்சிக்கு எந்த அழிவும் இல்லை. அந்த ஆன்மா பிறக்கவோ மாறவோ வளரவோ முடியாது. அது நித்தியமானது. இது உணர்ந்தவுடன் மனிதனின் பயம் நீங்கும். குறிப்பாக மரண பயம். அந்த பயம் உடல் குறித்த பயம், ஆன்மா குறித்த பயம் இல்லை. ஏனெனில் ஆன்மாவுக்கு மரணம் கிடையாது. உடலின் உண்மையான தன்மை கருவியா அல்லது நாமா? நாம் தினமும் கண்டுகொள்ளும் நம்முடைய உடல் என்பது நம்முடைய அடையாளமாகவே இருக்கிறது. பிறந்த நாளும் உயர் தகுதியும் கண்ணியமும் எல்லாம் இந்த உடலின் மூலமாகவே வருவது போல தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் அந்த உடலை இயக்குகின்றது எது என்பதை நாம் சிந்திக்க ஆரம்பித்தால் இந்த உடல் என்பது ஒரு கருவி மட்டும்தான் என்பதே உண்மை. நாம் பேசுகிறோம், அதற்குள் ஓர் இசை ஒலிக்கிறது. ஆனால் அந்த ஒலி வருகிறது எங்கிருந்து? அந்த ஒலிக்கான சக்தி எது? அதை நாம் உணராமல் பேசிக்கொண்டு இருக்கிறோம். கண்கள் பார்க்கின்றன, ஆனால் பார்வை வருகிறது எங்கிருந்து? அந்த வெளிச்சம் எதிலிருந்து உருவாகிறது? காது கேட்கின்றன, ஆனால் அந்த ஒலி உணர்வு எதிலிருந்து வெளிப்படுகிறது? அந்த உணர்ச்சிக்கு காரணமாக இருக்கின்றது ஆன்மா. இந்த உடல் என்பது ஒரு வீடு போல இருக்கிறது, ஆனால் அந்த வீட்டில் யார் வசிக்கின்றனர் என்பதை நாம் மறந்து போனோம். உபனிஷதங்கள் இந்த உண்மையை விளக்குகின்றன. உடல் என்பது பஞ்சபூதங்களால் ஆனது. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். இந்த ஐந்தும் சேர்ந்ததுதான் உடல். ஆனால் இந்த ஐந்தையும் கட்டுப்படுத்துவது ஒரு வித்தியாசமான சக்தி. அதுதான் ஆன்மா. உடல் நாசம் அடைகிறது, ஆனால் ஆன்மா அழிவடையாது. உடல் நோய்க்கு ஆளாகிறது, ஆன்மா பாதிக்கப்படாது. உடல் மூடப்படுகிறது, ஆன்மா எப்போதும் விழிப்புடன் இருக்கிறது. ஆனால் நாம் இவை இரண்டிற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை உணராமல் இரண்டையும் ஒன்றாக கலைத்துவிட்டோம். இதனால்தான் வாழ்க்கை முழுவதும் நாம் மரணத்தை பற்றியும் பயத்தை பற்றியும் சந்தேகத்தை பற்றியும் தவிக்கிறோம். நாம் ஒரு கணம் நம்மை உடலாக பார்க்காமல் அந்த உடலை இயக்கும் சக்தியாக பார்த்தால் வாழ்க்கையின் நோக்கம் புரியும். மரணத்தின் அர்த்தம் வெளிப்படும். உண்மையான சுதந்திரம் அறியப்படும். அந்த சுதந்திரம் உடலை விட்டு வெளியே போவதல்ல, உடலோடு இருக்கும் ஆன்மாவை உணர்வதுதான். அந்த உணர்வில்தான் நம்முடைய பயணத்தின் தொடக்கம் இருக்கிறது. ஆன்மாவின் செயல்பாடு எதை இயக்குகிறது? ஆன்மா. மனிதன் சுவாசிக்கிறான், பேசுகிறான், சிந்திக்கிறான், நினைவு கூறுகிறான், தூங்குகிறான், கனவு காண்கிறான், விழிக்கிறான், பயப்படுகிறான், சந்தோஷமாகிறான், வெறுக்கிறான், காதலிக்கிறான். ஆனால் இவை அனைத்தும் எதனால் சாத்தியமாகிறது என்ற கேள்வியை நாம் எப்போதாவது கேட்டுள்ளோமா? இந்த அனைத்து செயற்பாடுகளும் நடப்பதற்கான அடிப்படையான சக்தி எது? இவை அனைத்தையும் இயக்குகின்றது என்ன காரணம்? ஒரு கணம் யாராவது சுவாசிக்க முடியாமல் போனால் உடலின் அனைத்து செயல்பாடு முடங்கும். ஆனால் சுவாசம் என்பது இயந்திர இயங்கும் ஒரு விஷயமா, அல்லது அந்த சுவாசம் ஏற்படச் செய்யும் சக்தி எது? இதுதான் ஆன்மாவின் விளைவு. ஆன்மா ஒரு செயல்பாடல்ல, அது ஒரு தூய சாட்சியாக மட்டுமே இருக்கிறது. ஆனால் அதன் இருப்பே உடலின் செயல்களை நிகழ்த்தும் சக்தியாக இருக்கிறது. ஒரு மின் சுருளில் மின்சாரம் இருக்கின்றது என்றால்
அது பல சாதனங்களை இயக்க முடியும். ஆனால் அந்த மின்சாரம் எந்தவொரு வேலைக்கும் நேரடியாக ஈடுபடவில்லை. அதுபோல் ஆன்மா எதிலும் ஈடுபடவில்லை. ஆனாலும் அதன் சதா இருப்பே வாழ்வை இயக்குகின்றது. உபனிஷதங்கள் இதை மிகவும் அழகாகக் கூறுகின்றன. பிரக்ஞானம் என்ற அந்த தூய அறிவு சக்திதான் ஆன்மா. அதற்கு இடையிலான எந்த அமைப்பும் இல்லை. அது நேரடியாகவே வாழ்வை அனுபவிக்கின்றது. உடலில் உள்ள கண்ணாடி போன்ற அந்த அகச்சான்றில்தான் அந்த ஆன்மா பிரதிபலிக்கிறது. ஆனால் அது எந்த செயலும் செய்யவில்லை. யாரும் தூங்கும்போது நான் தூங்குகிறேன் என்று தெரியாது. ஆனால் தூங்கிக் கொண்டிருக்கும்போது நாம் கனவு காணுகிறோம். அந்த கனவுகளில் பல உணர்ச்சிகள் நடக்கின்றன. அவை உண்மையல்ல எனக்கூட தெரியும். ஆனாலும் அந்த உணர்ச்சிகளை உணர்கிறோம். எப்படி சாத்தியம் ஆகிறது? அந்த உணர்ச்சிக்கு காரணமாக இருக்கின்றது அந்த தூய சாட்சியான ஆன்மா. தூக்கம் வந்த பின் மனம் செயல்படவில்லை, உடல் நின்று விடுகிறது. ஆனால் ஆன்மா போது கூட கண்காணிக்கின்றது. அதனால்தான் நாம் விழித்ததும் நான் தூங்கினேன் என்று சொல்ல முடிகிறது. இந்த உண்மையை உணராமல் நாம் தினமும் செயல்படுகிறோம். ஆனால் அந்த செயற்பாடுகளுக்கு அடிப்படையாக இருப்பது ஒரு செயலற்ற தூய சாட்சி என்பதை நாம் மறந்துவிட்டோம். அந்த மறதிதான் நம் வாழ்க்கையின் மிக பெரிய பிழை. அந்த பிழையில்தான் நாம் அடிமைகள் போல் வாழ்க்கையை துடிக்கின்றோம். அந்த பிழையை உணர்ந்தவுடன்தான் மனிதன் உண்மையான சுதந்திரத்துக்கு பயணிக்கத் தொடங்குகிறான். ஆன்மா உணர்வை உருவாக்குவதில்லை, ஆனால் எல்லா உணர்வுகளையும் சாட்சி செய்கிறது. அது சிந்தனையை உருவாக்குவதில்லை, ஆனால் சிந்தனை நடப்பதை பார்க்கின்றது. அது உணர்ச்சிகளை உண்டாக்குவதில்லை, ஆனால் உணர்ச்சிகள் தோன்றும் மையமாக இருக்கிறது. இந்த உண்மையை உணரும்போதுதான் நாம் நம்மை உடலாக அல்ல, சடலமாக அல்ல, கடவுளின் பிரதிபலிப்பாக உணர ஆரம்பிக்கிறோம். அந்த உணர்வே நான் யார் என்ற கேள்விக்கான முதல் பதில் ஆகும். இந்த பதில் ஒரு வார்த்தையால் முடியாத, ஒரு புத்தகத்தால் புரியாத, ஒரு ஆசானின் சொற்பொழிவால் வராது. இது ஓர் அனுபவம். அந்த அனுபவமே ஆன்மீக உண்மை. அந்த அனுபவமே நம் பயணத்தின் இலக்கு. மறைந்த ஆன்மா, மாயையின் மர்மம். ஒரு கண்ணாடியில் நம்முடைய முகம் பிரதிபலிக்கின்றது. ஆனால் அந்த பிரதிபலிப்பு எப்போதும் தெளிவாக இருக்காது. ஒரு சில நேரங்களில் தூசுகள் படிந்திருக்கும். சில சமயங்களில் நீரூற்று போல அலைக்கழிப்பாக இருக்கும். சில நேரங்களில் அந்த கண்ணாடி முழுவதுமாக ஒளியை தவிர்த்து இருட்டாகிப் போய் நம்மை காண முடியாத அளவுக்கு மாறும். இது போலதான் நம் உள்ளே இருப்பதாய் கூறப்படும் ஆன்மாவின் நிலையும். அதுதான் எப்போதும் நம்முடன் இருக்கின்றது, எப்போதும் விழிப்புடன் இருக்கின்றது. ஆனாலும் நம்மால் அதை உணர முடியாமல் இருட்டில் தத்தளிக்கின்றோம். இதற்கு காரணம் மாயை எனப்படும் அந்த மர்ம சக்தி. மாயை என்பது ஒன்றையே இரண்டு போல காட்டும் ஒரு சக்தி. அது உண்மையை கவிழ்த்து பொய்யை உண்மையாக காட்டும் சக்தி. அது சாட்சியை மறைத்து அதன் மீது நிழலை ஒட்டும் சக்தி. அதுதான் நாம் நம்மை உடலாகவே நினைக்கச் செய்கிறது. உண்மையானது ஆன்மா என்றாலும் அந்த ஆன்மாதான் இந்த சிந்தனை செய்கிறது, இந்த உணர்வை உருவாக்குகிறது, இந்த சோகத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறது என்று நம்மை நம்பச் செய்கிறது. இந்த நம்பிக்கையின் அடிப்படையில்தான் மனிதன் உலக வாழ்க்கையில் சிக்கிக் கொள்கிறான். ஒருவன் சொந்தத்தை இழக்கிறான் என்று நினைக்கும்போது அழுகிறான். அந்த அழுகையின் அடிப்படையில் ஒரு உணர்வு இருக்கிறது. அந்த உணர்வை உணர்வது ஆன்மாதான். ஆனால் அந்த உணர்வு உடலில் நிகழ்வதை சாட்சியாகவே பார்க்க வேண்டிய ஆன்மா அதன் பக்கத்தில் நிற்கிறதா அல்லது அதில் விழுந்துவிட்டதா என்பதே கேள்வி. உபனிஷதங்கள் சொல்கின்றன, ஆன்மா எப்போதும் சாட்சிதான். ஆனால் அதன் மேல் விழுந்த மாயையின் நிழல் அதற்கு அந்த உணர்வுகளில் ஈடுபடுவது போல் தோற்றம் தருகிறது. அது தன்னை உடலுடன் அடையாளம் காண ஆரம்பிக்கிறது. ஒருவன் பார்க்கிறான் என்ற உணர்வின் பின்னால் இருப்பது கண்கள் அல்ல, கண்களுக்கு பின்னால் இருக்கின்ற அந்த சாட்சி ஆன்மாதான். ஆனால் நாம் அதனை அறியாமல் அந்த சாட்சியை கண்களாகவே நம்புகிறோம். அதன் பிறகு அவன் பார்க்கிறான் என்பதற்குள் அவன்தான் பார்வை என்பதாய் நம்புகிறோம். இதுதான் மறைவு. இந்த மறைவுதான் அவித்தியா என்று உபனிஷதங்கள் கூறுகின்றன. இது அறியாமை அல்ல, தவறான அறிவு. இது இருள் அல்ல, ஆனால் தவறாக ஒளியை நம்புவது போல ஒரு மனிதன் ஒரு சாயத்தை பாம்பென நம்பி பயப்படுகிறான். ஆனால் அது உண்மையில் பாம்பு இல்லாத சாயம்தான். அந்த பாம்பு எனும் பயம் உண்மைதானா? இல்லை. அந்த பயம் உணரப்படுவதற்கு காரணம் உணர்ச்சிதான். உணர்ச்சி இருக்கிறதா, உண்மை இருக்கிறதா என்பதை நாம் பிரிக்க அறியவில்லை. அந்த உணர்வை உணர்ந்த அதே ஆன்மா உண்மையை தெரிந்தவுடன் சிரிக்கிறது. ஏனெனில் அது உணர்கிறது அந்த பயம் ஒரு மாயை. மாயை நம்மை உண்மையை மறைக்கின்றது. ஆனாலும் அதற்குள் ஒரு பரிதாபமான உண்மை இருக்கிறது. அதுதான்
நம்மை உண்மையை தேட வைக்கிறது மாயை இருக்கிறதால்தான் நாம் விடுபட விரும்புகிறோம். பந்தம் இருக்கிறதால்தான் முக்தி ஆசை பிறக்கின்றது. அந்த முக்திக்கு வழிகாட்டுவது ஆன்மாவின் உண்மை உணர்வே ஆகும். நாம் ஒவ்வொரு நொடிக்கும் சிந்திக்க வேண்டியது எத்து நாமே அந்த உடலா அல்லது இந்த சிந்தனை செய்யும் சக்தியா? இந்த கேள்விதான் நான் யார் என்பதற்கான முதல் கதவை திறக்கின்றது. அந்த கதவை திறந்ததும் உள்ளே பரந்த வெளி ஒன்று தெரிகிறது. அதில் கடவுள் இருக்கிறார், அண்டங்கள் இருக்கின்றன. ஆனாலும் நம்மில் இருந்து எதுவும் வேறல்ல. அந்த ஆன்மாதான் அந்த அண்டத்தின் பிரதிபலிப்பு, அந்த இறையருள், அந்த மாயையின் பின்னால் இருக்கின்ற ஒளி. உபனிஷதங்கள் சொல்வது அனுபவத்தின் வழியே ஆன்மா. பிரதான உபனிஷதங்களில் ஒன்றான பிராதாரண்யக உபனிஷதம் ஒரு மிக ஆழமான வாக்கியத்தை சொல்கிறது. அகம் பிரமாஸ்மி என்ற இந்த வாக்கியம் சாதாரணமாக பார்க்கும்போது நானே பிரம்மம் என்று பொருள் தரும். ஆனால் இந்த நான் என்பது உடலின் அடையாளமல்ல, இது ஆன்மாவை குறிக்கும் எனும் உண்மையை உணர்த்தும். அந்த ஒரு வரி உயிரின் பரம்பொருளாகிய பிரமத்துடன் ஆன்மா ஒன்றிப்பட்டிருக்கும் என்பதை வெளிக்கொணர்கிறது. இது வெறும் வார்த்தையல்ல, இது நமக்கு அறிவாகவே இல்லை அனுபவமாகவே வேண்டும். அதை உணர ஒரு கதை உபனிஷதங்களில் தரப்படுகிறது. ஒரு குஞ்சு பறவை இரும்பு கூண்டில் வளர்க்கப்படுகின்றது. அந்த கூண்டின் சுவரில் ஒரு கண்ணாடி ஒட்டப்பட்டுள்ளது. அந்த குஞ்சு தினமும் அந்த கண்ணாடியில் தனது உருவத்தை பார்த்து அதை மற்றொரு பறவையாக நம்பி பேசிக்கொள்கின்றது. காலம் கடந்தது. அதன் சொந்த உணர்வு அந்த பிரதிபலிப்பில் இறுகி போனது. ஒரு நாள் அந்த கண்ணாடி உடைந்தது. குஞ்சு திகைத்தது. ஏனெனில் அது உணர்ந்தது அது யாருடனும் பேசவில்லை, ஆனால் தானாகவே பேசிக்கொண்டு இருந்தது. நிஜத்தில் அது தனக்குள்ளே பேசிக் கொண்டிருந்தது. அந்த நிழலுடன் பேசுகிறேன் என்று நம்பியிருந்தது. உண்மையை உணர்ந்த அந்த ஒரு கணம்தான் அதன் விடுதலை. இவ்வாறே நாமும் நம்முடைய சிந்தனைகளை நம் உண்மை என நம்புகிறோம். நம்முடைய நினைவுகளை நம்முடைய அடையாளமாக நினைக்கிறோம். நம்முடைய சம்பவங்களை நம் வாழ்க்கையின் உண்மை என நம்புகிறோம். ஆனால் உண்மையில் அவை அனைத்தும் ஒரே ஒரு பிரதிபலிப்பு மட்டுமே. இவை எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு சாட்சி இருக்கின்றது. அது எதையும் செய்யவில்லை, ஆனால் அனைத்தையும் அனுபவிக்கின்றது. அது எதையும் உருவாக்கவில்லை, ஆனால் அனைத்தும் அதனுடன் நிகழ்கின்றது. அது எதையும் கட்டுப்படுத்தவில்லை, ஆனால் எல்லாம் அதனுடைய மேல் விளையாடுகின்றன. உபனிஷதங்கள் கூறுகின்ற மற்றொரு முக்கியமான ஒப்புமை இரண்டு புறாக்கள். ஒன்று மரத்தின் மேல் அமர்ந்துள்ளது, மற்றொன்று அதன் பக்கத்தில் இருந்து கொண்டு அதன் செயல்களை பார்த்துக் கொள்கின்றது. முதல் புறா பல பழங்களை சாப்பிடுகிறது. சில இனிமையாக இருக்கின்றன, சில துவர்வாக இருக்கின்றன, சில கொஞ்சம் கசப்பாக இருக்கின்றன. ஆனால் அவை அனைத்தையும் சுவைத்துக் கொள்கின்றது. அதன் முகத்தில் சிரிப்பும் சோகமும் மாற்றி மாற்றி வருகின்றன. ஆனால் பக்கத்தில் அமர்ந்திருக்கும் புறா எதையும் சாப்பிடவில்லை, எதையும் அனுபவிக்கவில்லை. ஆனால் அவையெல்லாம் பார்த்துக் கொள்கின்றது. இந்த இரண்டு புறாக்களில் பழங்களை சாப்பிடுவது மனம் ஆனது, ஆன்மா அல்ல. பார்த்துக் கொள்கின்றது ஆன்மாதான். ஆனால் நாம் அந்த சாப்பிடும் புறாவை நம்மாக எண்ணி அந்த உணர்வுகளை நம்முடைய உண்மையான அடையாளமாக நம்புகிறோம். இதுதான் மாயை. இந்த அனுபவங்களை உணர்ந்தபின்தான் நாம் உண்மையில் நம் வாழ்க்கையை ஒரு வாசகமாக பார்க்கின்றது போல் உணர ஆரம்பிக்கிறோம். நம்முடைய உடலை ஒரு கருவியாக உணர ஆரம்பிக்கிறோம். நம்முடைய சிந்தனையே ஒரு செயல்பாடாக உணர ஆரம்பிக்கிறோம். ஆனால் நம்முடைய சாட்சியே ஒரு திருநிறை பரம்பொருளாக உணர ஆரம்பிக்கிறோம். அந்த உணர்வில்தான் முழுமை இருக்கின்றது. இந்த முழுமையை நாம் புறத்தில் தேட முடியாது, புத்தகங்களில் தேட முடியாது, யோகத்தில் தேட முடியாது. இது உள்ளே நடக்கும் ஒரு நிலை. அந்த நிலை வந்தவுடன் நம்மால் ஒரே விஷயம் மட்டும் செய்ய முடியும், அது அமைதி. அந்த அமைதியில்தான் ஆனந்தம் இருக்கின்றது. அந்த ஆனந்தமே அந்த பரம்பொருள். அதுதான் ஆன்மா, அதுதான் நாமும். தினசரி வாழ்க்கையில் ஆன்மா உணர்வை உடைத்து வெளிவரும் விழிப்புணர்வு. ஒவ்வொரு நாளும் நாம் கண்கள் திறக்கும் அந்த ஒரு கணம் நம்மை சுத்தமான உணர்வுகளின் ஒரு சுழற்சிக்குள் இட்டுவிடுகின்றது. காலை எழுந்தவுடன் நம் மனம் வேலைப்பாடுகளை நினைக்க ஆரம்பிக்கிறது. இன்று என்ன செய்ய வேண்டும், யாரை சந்திக்க வேண்டும், பணிகளில் எதை முதலில் தொடங்குவது என எண்ணங்களை வடிவமைத்துக் கொள்கிறது. அப்போது நம்முடைய கவனம் உடலை நோக்கிச் செல்கிறது. நம்முடைய சிந்தனைகள் புற உலகத்திலிருந்து நாம் எதிர்பார்க்கும் அனுபவங்களை நோக்கி விரைகின்றன. ஆனால் அந்த கணத்தில் நாம் ஒரு தடவை நின்று சிந்தித்தால், யார் இவைகளை எல்லாம் சிந்திக்கின்றது, யார் இந்த உடலை இயக்குகின்றது, யார் இந்த பக்கவாட்டை நோக்கி நோக்குகின்றது என்ற கேள்வி எழுகிறது. இந்த கேள்வி எழும்பும் தருணமே ஆன்மா விழிக்கின்ற தருணம் ஆகும். நாம் உணராமல் வாழும் வரை
இந்த கேள்வி எழவே, இல்லை, ஒரு மனிதன் பசியால் வேதனைப்படுகிறான், ஆனால் அந்த வேதனை உணரப்படுவதை பார்க்கும் சாட்சியை அவன் கண்டுகொள்ள மறுக்கிறான். ஒரு மகன் தாயை இழந்தவுடன் கதறி அழுகிறான். அந்த வேதனையின் தீவிரம் மிகுந்தது, ஆனால் அந்த வேதனையை உள்ளே உணர்கிறவன் யார், உணர்வு நிகழ்கின்றது என்பது உண்மை, ஆனால் அதை உணர்ந்து கொண்டு இருப்பது யார் என்பதுதான் உண்மையான விசாரணை. நாம் ஒரு கனவுக்குள் நுழையும்போது அந்த கனவில் எல்லாம் உண்மை போல் தோன்றுகின்றது. நாம் துளிர்த்த பசுமை புல் வெளிகளில் நடக்கிறோம், பெரிய மாளிகைகளில் வாழ்கிறோம், சில நேரங்களில் கடலில் மூழ்குகிறோம், சில நேரங்களில் உயரத்தில் இருந்து விழுகிறோம். ஆனால் கனவு முடிந்தவுடன் நாம் விழிக்கின்றோம், அனைத்தும் ஒரு நிழலே என்பதை உணர்கிறோம். வாழ்க்கையும் இதே போலதான். சிலருக்கு வாழ்வே கனவாகும், ஆனால் அந்த கனவை உணர்ந்து அதை தாண்டி நிற்பவன் மட்டும்தான் ஆன்மீக உண்மையை காணக்கூடியவன். தினசரி வாழ்வில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையும், உணர்வும், சந்தோஷமும், சோகமும், வெற்றியும், தோல்வியும், இவை அனைத்தும் ஆன்மாவுக்கு உட்பட்ட நிகழ்வுகள் அல்ல. அது இவையெல்லாம் நிகழ்வதை பார்க்கும் ஒரு சாட்சி மட்டும். அது அவைகளில் ஈடுபடாது. ஆனால் நாம் அந்த சாட்சியை மறந்து அந்த உணர்வுகளை நாமே என்று நம்புகிறோம். எனவேதான் நாம் பயப்படுகிறோம், நம்புகிறோம், கோபப்படுகிறோம், ஏமாறுகிறோம். ஆனால் உண்மையில் நாம் எதிலும் அல்ல. நம்மிடம் எதுவும் நடக்கவில்லை. நம்முடைய உடலில் உள்ள நடப்புகள்தான் உணர்வுகளை உணர்ந்தன. ஆனால் அந்த உணர்வுகளை அனுபவித்த அந்த நிலை சுத்தமாக நம்மை விட வேறு எதுவும் இல்லை. ஒரு குழந்தை தாயிடம் அழுகிறது, ஆனால் அந்த அழுகையின் காரணம் பசி இல்லை. அந்த அழுகே பசியின் வெளிப்பாடு. அந்த பசியை உணர்ந்ததல்ல ஆன்மா. ஆன்மா அதை பார்த்தது, அந்த உணர்வை அனுபவித்தது, ஆனால் அது அதில் விழவில்லை. இவ்வாறே நாம் வாழும் ஒவ்வொரு நிகழ்வும் ஆன்மாவின் மேல் விழும் பிரதிபலிப்பே தவிர அது ஆன்மாவை மாற்றி அமைக்க முடியாது. ஒரு மனிதன் சில நேரங்களில் வெற்றியில் மிதக்கிறான், சில நேரங்களில் தோல்வியில் மடியுகிறான். ஆனால் அந்த வெற்றி தோல்வியே ஒரே நிலையாக பார்க்கும் சக்திதான் ஆன்மா. அது எதிலும் உயரவோ தாழவோ இல்லை. அதுவே சுதந்திரம், அதுவே சமநிலை, அதுவே பரிபூரண அமைதி, அதுவே பூர்ணம். இந்த பூர்ண நிலையை அடைய நாம் எந்த மலையிலும் ஏற வேண்டியதில்லை, எந்த ஆசிரமத்திலும் சென்று தவம் செய்ய வேண்டியதில்லை. நாம் நம்மில் நாமே நின்று பார்த்தாலே போதும். நம்முடைய தினசரி வாழ்வில் ஒவ்வொரு நேரமும் நாம் நம்மை சிந்தனையின் மையமாக அல்ல சாட்சியின் மேடையாக பார்க்க ஆரம்பித்தால் நம்மில் ஒரு மாற்றம் தொடங்கும். அந்த மாற்றம் மெதுவாக ஆன்மீக விழிப்பாக வேரூன்றி வளர ஆரம்பிக்கும். அந்த விழிப்புதான் நம்மை ஆன்மாவாய் திரும்பிக் காண வைக்கும். அந்த ஆன்மாதான் நம்முடைய உண்மையான முகம். ஆன்மா நிலைத்த நிலை, மனக்குழப்பத்தின் கடந்து பரிபூரணத்துக்கான பயணம். ஒரு மனிதன் தனது ஆன்மாவை உணர்ந்தவுடன் அந்த தருணம் ஒரு கனல் போல் இருக்கும். ஒரு கணத்தில் சுடுகின்றது, ஆனால் மறுபடியும் அந்த வெளிச்சம் குறைந்துவிடும். காரணம் என்ன என்றால், மனம் ஒரு நதியைப் போல ஓடிக்கொண்டிருக்கும். அது ஒரே நேரத்தில் பல கோணங்களில் பாய்கிறது. ஒரு பக்கம் அது கடந்த காலத்திற்குள் செல்லும், மற்றொரு பக்கம் எதிர்கால பயங்களை உருவாக்குகிறது. அதற்குள் ஆசைகள் உருவாகின்றன, அதற்குள் நினைவுகள் எழுகின்றன. அவை அனைத்தும் ஒரே நேரத்தில் மனதின் மேல் தாக்கம் ஏற்படுத்துகின்றன. இதில்தான் ஆன்மா மறைந்து விடுகிறது. மனது என்பது ஒரு கண்ணாடி போலதான். ஆனால் அந்த கண்ணாடியில் தூசுகள் படிந்துவிட்டால் அதில் பிரதிபலிப்பு தெளிவாக இருக்காது. அதேபோல் மனதின் மீது ஆசை, பயம், கோபம், சோகங்கள், பதட்டம், மயக்கம் ஆகியவை படிந்துவிட்டால் அந்த மனதில் ஆன்மாவின் ஒளி தெரியாது. ஆன்மா எப்போதும் சுடுகின்ற அந்த ஒளிக்கதிரே. ஆனாலும் அதை உணரத்தக்க நிலையில் மனம் இல்லையெனில் அதன் வெளிப்பாடு காண முடியாது. எனவேதான் உபனிஷதங்கள் மனதின் தூய்மைதான் ஆன்மா உணர்வுக்கான முதல் படி என்று வலியுறுத்துகின்றன. மனதை எவ்வாறு தூய்மை செய்யலாம் என்ற கேள்விக்கு பதில் மிக எளிமையாக இருக்கின்றது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதுதான் சவால். அந்த நடைமுறையில் முதலில் செய்ய வேண்டியது மனத்தை அவதானிக்கத் தொடங்குவதுதான். நம் மனம் என்ன சொல்கிறது என்ற கேள்வியுடன் நாம் ஒவ்வொரு சிந்தனையையும் பார்க்க வேண்டும். எதற்காக இந்த எண்ணம் வருகிறது? இந்த எண்ணம் எதனால் உருவானது? என்ன உணர்வு இதை இயக்குகிறது என்று நாம் விழிப்புடன் கவனிக்க ஆரம்பித்தால் மனம் மெல்ல வெளிப்படையாகத் தோன்றும். அதன் வேலைப்பாடுகள் புரிந்து கொள்ளப்பட்ட பின் அதன் மீது நாம் கட்டுப்பாடு பெற ஆரம்பிக்கிறோம். நாம் மனத்தின் இயக்கங்களை நிதானமாக கண்காணிக்க ஆரம்பிக்கும் தருணத்தில்தான் ஆன்மா ஒரு நிலையான அனுபவமாக மனதின் மேல் பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறது. அந்த அனுபவத்தில் எதுவும் பேச வேண்டியதில்லை, எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லை. ஆன்மா என்பது ஏற்கனவே நமக்கு உட்பட்ட உண்மை என்பதால்
அதை தேடி செல்ல வேண்டியதில்லை. ஆனால் அதை மறைக்கும் மூடுபனியே நம்மால் அகற்ற வேண்டும். நாம் தினமும் ஒரு சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து எதையும் சிந்திக்காமல் நம்மில் உள்ள சாட்சியை கவனிக்கத் தொடங்கினால் அந்த விழிப்பு நிலை நம்மை ஆன்மீகத்துக்கு அழைக்கும். மனது சோர்வடைந்தாலும் உடல் சக்தி விடுவிட்டாலும் ஆன்மா எப்போதும் விழிக்கின்றது. அந்த விழிப்பை நம்மிடம் கொண்டு வருவதே தியானம். தியானம் என்பது எண்ணத்தை வலுக்கட்டாயமாக நிறுத்துவது அல்ல, எண்ணங்களை பார்வையிடும் சக்தியை வளர்த்துக் கொள்வதுதான். ஒரு பிள்ளை புவனத்தில் காணும் ஒவ்வொரு புதிய விடயத்தையும் ஆச்சரியத்துடன் காண்கின்றது. ஏனெனில் அதன் மனம் தூய்மை, அதன் மனதில் பயமில்லை, எதிர்பார்ப்பு இல்லை, அதன் உள்ளம் ஒரே நேரத்தில் முழுவதும் இருக்கின்றது. அதே நிலையை நாம் ஆன்மா உணர்வின் மூலமாக மீண்டும் கொண்டு வர முடியும். நாம் எப்போது நம்மை உணர்வுகள் அல்ல ஆன்மாவின் சாட்சியாக காண ஆரம்பிக்கிறோமோ அதே தருணம் நம்மில் ஒரு நிலைத்த அமைதி பிறக்கிறது. அந்த அமைதி எந்த சத்தத்தாலும் சிதறாது, எந்த இடையூறாலும் குலையாது. அந்த அமைதியே பரம சாந்தி. அந்த சாந்தியின் நிலையில்தான் ஆனந்தம் இருக்கின்றது. அந்த ஆனந்தம் உண்மையில் ஒரே ஒரு பொருளிலும் கிடைக்காது, ஒரே ஒரு எண்ணத்திலும் கிடைக்காது. அது எப்போதும் நமக்கு உட்பட்ட நிலை. ஆனாலும் நாமே அதை மறைத்துவிட்டோம். ஆனால் ஒருவன் தனது சிந்தனைகளின் வழியாக மனதின் தூசுகளை சுத்தம் செய்து ஆன்மாவை அனுபவிக்கத் தொடங்கினால் அந்த அனுபவம் பசுமை நிலவின் ஒளியே போல மென்மையாக ஆனால் நிலைத்ததாக இருக்கும். அந்த நிலைதான் பரிபூரண வாழ்வு. தத்துவமசி. ஜீவனும் பிரம்மமும் ஒன்றாகும் விழிப்புணர்வு. தத்துவமசி என்ற உபனிஷத வாசகம் ஒரு மனிதனின் வாழ்வியல் எல்லா கேள்விகளுக்கும் ஒரே ஒரு பதில் அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஒரு வாக்கியம் தவிர்க்க முடியாத உண்மையை மிக எளிய சொற்களால் கூறுகின்றது. அது நீதான். இந்த ஒரு வாக்கியம் நம்மை முழுமையாக குலைக்கக்கூடிய ஒன்று. ஏனெனில் நாம் பிரம்மத்தை எப்போதும் வெளியில் தேடுகிறோம். அந்த இறைப்பொருள் வானத்தில் இருக்கின்றான் என்று நம்புகிறோம். சிலர் அதை கோவில்களில் சிலைகளாக, சிலர் அதை புத்தகங்களில் வார்த்தைகளாக, சிலர் அதை ஆசான்களில் பார்வையாக பார்க்கின்றனர். ஆனால் இந்த வாக்கியம் சொல்வது அதற்கே எதிராக உள்ளது. அது நீதான் என்பது நாம் தேடிக்கொண்டிருக்கும் அந்த பரம்பொருள் நம்முள் உள்ள சாட்சியே என்பதை குறிப்பிடுகின்றது. ஒரு மனிதன் இந்த உண்மையை உணர்ந்து அதை அனுபவிக்க ஆரம்பிக்கிறான் என்றால் அவனது வாழ்வியல் எல்லா பந்தங்களும் பூமியின் ஈர்ப்பு விசையை இழந்த ஒரு விண்கலம் போல் மெல்ல மெல்ல தப்பிப்பதைக் காணலாம். ஏனெனில் அவன் பார்த்த எல்லா உருவங்களிலும் அதே ஆன்மாவை காண ஆரம்பிக்கிறான். அவன் எதிர்நோக்கிய எல்லா உணர்வுகளிலும் அந்த பரம்பொருளின் விளையாட்டைக் காண்கிறான். அவன் வாழும் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒரே ஒரு சாட்சி நிலையை உணர்கிறான். அந்த உணர்வால் அவனிடம் எதிர்ப்பு இல்லாமல் ஒவ்வொருவரையும் ஏற்கும் திறமை பிறக்கிறது. தனிப்பட்ட அகம்பாவம் கரைந்து ஒரு விசாலமான பரிபூரண நிலை உருவாகிறது. இந்த உணர்வை புரிந்து கொள்ள உபனிஷதங்களில் வரும் ஒரு கதை மிக அழகாக உதவுகிறது. ஒரு அரசன் தனக்கான பட்டத்துக்கு பிறகு மிகுந்த அடக்க ஒழுக்கத்துடன் வாழ்கிறான். ஆனால் ஒருநாள் ஒரு ஞானி அவனிடம் சென்று சொல்கிறான், நீ அரசன் அல்ல, நீ எதுவுமே இல்லை, நீ அந்த பரம்பொருளின் பிரதிபலிப்பு மட்டுமே, நீ தேடுகின்ற அந்த இறைவன் நீயே என்றால் அந்த அரசன் முதலில் கலங்குகிறான். ஆனால் மெதுவாக அந்த உண்மையை ஏற்றுக்கொள்கிறான். அவனது அனைத்து அடையாளங்களும் ஒருபின் ஒருபின் கரைந்து அவனது உள்ளத்தில் ஒரே ஒரு அடையாளம்தான் மிஞ்சுகிறது. அதுதான் சாட்சி நிலை. நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மிடம் ஒரே ஒரு விசாரணை இருக்க வேண்டும். நான் யார் என்ற கேள்வியை வேறுக்கே சென்று பார்ப்பதுதான் சாத்தியமானது. நாம் என்னுடைய உடலா, என்னுடைய மனதா, என்னுடைய சிந்தனை யா, என்னுடைய ஆசை யா, என்னுடைய தொழில் யா, என்னுடைய பெயர் யா என்ற எல்லாவற்றையும் நீக்கி பார்த்தால் மிச்சம் எது இருக்கின்றதோ அதுவே நம்முடைய உண்மையான சுயம். அதுவே ஜீவனின் உண்மை. அதுவே பிரம்மத்தின் பிரதிபலிப்பு. அதுவே ஆன்மா. தத்துவமசி என்பது வெறும் உரை அல்ல, அது அனுபவம். அந்த அனுபவம் நாம் வாசிக்க முடியாதது, எழுத முடியாதது, சொல்ல முடியாதது. ஆனால் உணர முடிகிறது. அந்த உணர்வை உணர்ந்ததும் நமக்குள் இருந்த பயம் மறைகிறது. ஏனெனில் நாம் மறிக்கப் போகும் ஒன்று அல்ல, நாம் அழியும் ஒன்றல்ல. நாம் பிறக்காததும் இல்லாததும் ஒன்றாக இருக்கிறோம். நாம் ஒரு நிகழ்வாக இல்லை, நாம் அந்த நிகழ்வுகளுக்கு பின்னால் இருக்கும் நிலையாக இருக்கிறோம். அந்த நிலையே பிரம்மம். அந்த நிலையே நாமும். இந்த உண்மையை வாழ்நாள் முழுவதும் சிந்தித்தாலும் நிறைவடைய முடியாது. ஆனால் ஒரு கணம் உணர்ந்துவிட்டால் வாழ்க்கையே நிறைவடைகிறது. அந்த ஒரு உணர்வை நோக்கிதான் உபனிஷதங்கள் அழைக்கின்றன. அந்த உணர்வு பிறக்கின்ற ஒரு கணம்தான் சத்தியம், சிவம்.
சுந்தரம் அனைத்தும் ஒன்றாகிய பரம்பொருள் நமக்கு வெளிப்படுகின்றது. மிகச் சிறப்பாக பயணித்தோம். இப்போது நாம் இங்கே வரும்போது ஆன்மாவுக்கும் உடலுக்கும் இடையேயான வேறுபாட்டை மட்டுமல்ல, அதற்குள் நிலைத்திருக்கும் ஒரே உண்மை என்ற பரபரப்பான உணர்வையும் புரிந்து கொண்டோம். ஆனால் இந்த உண்மையை நாம் வாழ்க்கையின் இறுதிக்கட்டமான மரணத்தின் சந்தர்ப்பத்தில் எப்படி நம்முள் உறுதி செய்யலாம் என்பதுதான் மிக முக்கியமானதொரு பரிசோதனை. அதுதான் ஆன்மீக உண்மைகளில் உண்மை என்று நாமறிய முயற்சிக்கின்ற ஒவ்வொரு கருத்தும் நம்முடைய வாழ்நாளின் எல்லைகளில் சோதிக்கப்படும். ஒரு மனிதன் மரணத்தை எதிர்நோக்கும்போது தான் அவன் வாழ்க்கையின் உண்மை வேரை உணர்கிறான். வாழும்போது நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றிக் கொண்டு அதை என் என்று உரிமை கொண்டாடுகிறோம். ஆனால் இறப்பதற்குள் அந்த எல்லா உரிமைகளும் மாறிப்போகின்றன. அதற்குள் உடல் வலிமை குறைகிறது, விருப்பங்கள் சிதறுகின்றன, நெருக்கமான உறவுகளும் நம்மை விட்டு விலக ஆரம்பிக்கின்றன. பசித்துண்டி பேசிக்கொள்ளும் குரலும் மறைந்து மிச்சமாகிறது ஒரு விசித்திரமான அமைதி. அந்த அமைதியில்தான் ஆன்மாவின் குரல் கனமாக ஒலிக்க ஆரம்பிக்கிறது. அந்த சத்தம் அதுவரை நாம் கேட்காத ஒலியாக இருக்கிறது. அதுதான் நீ உடல் இல்லை ஆன்மா என்று கூறும். அந்த நிமிடம்தான் மனிதனுக்கு ஏற்படும் மறுமலர்ச்சி. உபனிஷதங்களில் மரணம் என்பது ஒரு முடிவாக வரையறுக்கப்படவில்லை, அது ஒரு வாயிலாகவே காணப்படுகிறது. உயிர் இழைக்கப்படும் காலத்தில் அந்த சுவாசத்தின் ஊடாக வெளியேறும் சக்தி ஒரு நிலைத்த சந்திப்பை நோக்கிச் செல்கிறது. அந்த சந்திப்பில்தான் உண்மையான நம்மை நாம் சந்திக்கிறோம். நாம் பயந்து வாழ்ந்த அந்த மரணம் என்பது நம்மில் மறைந்திருக்கும் ஆன்மாவின் உணர்வை வெளிப்படுத்தும் ஒரு பரீட்சையாகவே இருக்கிறது. அது நம்மை ஒளியின் பக்கம் அழைத்துச் செல்கிறது. அந்த ஒளி என்பது எதற்கும் வெளியில் இல்லாமல் நம்முள்தான் இருக்கிறது. ஆனால் அந்த ஒளியை உணர நம்மில் பல தடைகள் இருக்கின்றன. அந்த தடைகள் விலகிவிடும்போது அந்த ஒளி பளிச்சென்று தெரிகிறது. அதுதான் பிரம்ம சாட்சாத்காரம். அந்த உணர்வு ஏற்படும்போது உடலுக்கு மரணம் இருந்தாலும் ஆன்மா பயமின்றி தனது உண்மையான நிலையை அடைகிறது. பகவத்கீதையிலும் உபனிஷதங்களிலும் இந்த உண்மை மீண்டும் மீண்டும் கூறப்படுகிறது. ஆகம் பிரம்மாஸ்மி என்ற இந்த ஒரு வாக்கியம் மனிதனின் உயிரின் உண்மை இயல்பை கூறுகிறது. அது சொல்லுவது நான் பிரம்மமே என்று ஒரு அகம்பாவம் அல்ல. அது சொல்வது எல்லா பேரறிவும் ஒரே விழிப்புணர்வில் ஒன்றிக் கொள்கின்றன என்ற உண்மை. நம்மை பிரிக்கின்ற எல்லா தூரங்கள் அந்த தருணத்தில் அழிந்து விடுகின்றன. நாம் இருக்கிறோம் என்றும் இருப்போம் என்ற அடையாளம் அந்த சுடரொளிக்குள் நிலைத்து விடுகிறது. அந்த நிலைதான் இப்போது நாம் பயணித்து வந்த இந்த முழு போதனையின் முடிவில் நாம் அடைய வேண்டிய நிலை. மரணம் என்றால் பயம் என்ற தோற்றம் மட்டும்தான். ஆனால் உண்மையில் அது ஆன்மாவின் விடுதலை. நாம் இதுவரை தேடிக்கொண்டிருக்கும் யார் நாம் என்ற கேள்விக்கு மரணம் பதிலளிக்கவில்லை. ஆனால் அந்த பதிலை நம்முள் கண்டுபிடிக்க ஒரு வாய்ப்பு அளிக்கிறது. அந்த வாய்ப்பை நாம் தவறவிடக்கூடாது. அந்த வாய்ப்பின் மூலம் நாம் நம்மை மறுபடியும் அறிந்து கொள்வதற்கான சாத்தியமுண்டு. அதுதான் இந்த ஆன்மீக பயணத்தின் உச்சம். இந்த பயணம் தொடர்ந்தால்தான் நாம் அந்த புனிதமான பதிலை அடைய முடியும். தினசரி வாழ்க்கையில் ஆன்மா சாட்சி என்ற உண்மையை உணரும் பயணம். தினசரி வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு சந்தோஷம், துக்கம், வெற்றி, தோல்வி போன்ற அனுபவங்களில் நம்மை பாதிப்பது உடலும் மனமும்தான். ஆனால் இந்த அனுபவங்களை பார்த்துவிட்டு மனம் சோகத்தில் மூழ்கும்போது நாம் யார் என்பதை நாம் மறந்துவிடுகிறோம். அதாவது நாம் உடலா அல்லது மனமா என்ற குழப்பத்தில் சிக்கிக் கொள்கிறோம். ஆனால் உபனிஷதங்கள் தெளிவாக சொல்கின்றன, நாம் என்பது அந்த உணர்வுகளையும் எண்ணங்களையும் பார்ப்பதற்கு பின்னால் இருப்பது. அதாவது ஆன்மா என்பது ஒரு சாட்சி. அது எதிலும் கலையாது, எதாலும் பாதிக்கப்படாது. அந்த ஆன்மாவை உணர்வதற்கான பயணமே வாழ்க்கையின் உண்மை நோக்கம். அந்த உண்மையை நாம் தினசரி வாழ்வில் கொண்டு வரக்கூடிய வழி என்னவென்றால், ஒரு பார்வையாளனாக நம்மையே காண பழக வேண்டும். அதாவது என்ன செய்தாலும் அதனைச் செய்யும்போது மனதில் நான் இதை செய்கிறேன் என்ற உணர்வுடன் இருக்காமல் அந்த செயல் நடக்கிறது என்பதை சாட்சி பார்வையால் காண முயற்சிக்க வேண்டும். உணர்வுகள் எழும்பும்போது அவற்றில் மூழ்காமல் அவற்றை பார்ப்பது அவ்வளவு எளிதானது அல்ல. ஆனால் தொடர்ந்து பயிற்சி செய்தால் அது சாத்தியமாகும். அந்த பார்வை நிலை நம்முள் உருவான பின் நாம் எதை சந்தித்தாலும் அதில் நம்மை இழக்க மாட்டோம். அதனால் நாம் எப்போதும் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்வோம். அந்த அமைதிதான் ஆன்மாவின் அடையாளம், நம்முள் இருக்கும் ஒளியின் சின்னம். நாம் அந்த ஒளியை உணர விரும்பினால் நம்மை நாமே கேள்விப்படுத்தும் பணியை தினமும் செய்ய வேண்டும். நான் யார், நான் யாரல்ல, என்ன என்பதை தெளிவாக உணர்ந்து
அதிலிருந்து சத்தியத்தை பிரித்தெடுத்து அதில் நிலைத்திருக்கும் பயணம் இது. அந்த பயணமே நம்மை சுயமான ஆன்மீக நிலைமையை அடைய வழிகாட்டும் உண்மையான ஆனந்தம். உடல் சார்ந்த ஒரு உணர்வு அல்ல, அது ஆன்மாவின் நிலை. அதற்காகவே இந்த புனித பயணம் தொடர்கிறது. உடலைச் சிறையில் வைத்து ஆன்மாவை விடுவிக்கும் ஆன்மீக சிந்தனையின் சக்தி. மனித வாழ்க்கையின் ஆரம்ப கட்டம் உடலையே நம்முடைய அடையாளமாக நினைக்கும் மாயையில் ஆரம்பிக்கிறது. குழந்தை பிறக்கும் போது உடல் வளர்ச்சி மன உருக்கம் மற்றும் அறிவியல் அனுபவங்கள் மூலம்தான் உலகை அறிகிறது. ஆனால் அந்த ஆரம்ப நிலையே கடந்த பிறகு ஒரு நாளில் ஒரு சமயம் வரும், நான் யார், இந்த உடல்தானா என்ற ஆழமான கேள்வி நம்முள் எழுகிறது. அதே சமயம் நாம் காணும் எல்லா வேதனைகளும் சந்தோஷங்களும் சுருக்கமானவை என்றும் சீரானவை அல்ல என்றும் நாம் உணர்கிறோம். ஏனெனில் நம்முடைய உணர்வுகள் எல்லாம் இந்த உடலுக்கும் மனதுக்கும் நேருமார் டங்களால் ஏற்படுகின்றன. ஆனால் அந்த மாற்றங்களை கவனிக்கிறோம் என்றால் நாம் உணர்வது என்னவென்றால், அந்த மாற்றங்களை ஒருவர் சாட்சி பார்வையாளர் போல உணர்கிறார். அந்த பார்வையாளர்தான் நம்முள் இருக்கும் ஆன்மா. இந்த ஆன்மா எதற்கும் பாதிக்கப்படாதது, எந்த மாற்றங்களுக்கும் உடன்படாதது. இதுதானே உபனிஷதங்களில் சொல்லப்படும் சத்தியம் என்ற உண்மை. எதுவும் இல்லாத நிலையில் எதுவும் இருக்கும் நிலைதான் ஆன்மா. இது நம்மில் ஒளிந்திருக்கும் பரமசக்தி. இந்த சத்தியத்தை உணர்த்தலே நம்முடைய வாழ்க்கையின் இலக்கு. ஆனால் அந்த இலக்கை நோக்கி செல்ல உடலை சிறைப்பிடித்த இந்த ஆசைகள், பயங்கள், பாசங்கள், ஆவேசங்கள் எல்லாம் ஒரு சின்ன சிறை மாதிரி நம்மை கட்டிப்பிடிக்கின்றன. அந்த சிறையை உடைத்து தள்ளினால்தான் ஆன்மா வெளிப்படும். அதற்கான ஒரே வழிதான் ஆன்மீக சிந்தனை. ஆன்மீக சிந்தனை என்பது வெறும் பூஜை, ஜெபம் அல்லது வேதங்கள் ஓதுதல் மட்டும் அல்ல. அது வாழ்வியல் ஒவ்வொரு நிகழ்விலும் நம்மை ஒழிக்கின்ற ஆன்மாவை உணர்வது. அவ்வாறு உணர்வதற்கு நாம் செய்ய வேண்டியது நம்முடைய அனுபவங்களை மனதுடன் அடையாளப்படுத்தாமல் பார்வையிட பழகுவது. ஒரு சூழ்நிலையில் சோகம் ஏற்படுகிறது. ஆனால் அந்த சோகத்தை நம்மேல் ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அந்த சோகத்தின் வருகையை நாம் பார்ப்போம் என்றால் அது நம்முடைய உண்மையான நிலையை காட்டும். அதுவே ஆன்மாவை உணரும் ஆரம்ப நிலை. அந்த உணர்வை உணர்ந்தவுடன் சோகமும் சிரிப்பும் வெற்றியும் தோல்வியும் எல்லாம் சமமாக மாறும். ஏனெனில் நாம் அறிந்துவிடுகிறோம், அந்த அனுபவங்கள் அனைத்தும் தற்காலிகம். ஆனால் நம்முள் இருக்கும் சாட்சி நிலைதான் நிலைத்தது. யாத்திரையின் முடிவும் ஆரம்பமும் ஆன்மாவின் சத்தியத்தில். இந்த வாழ்க்கையின் பேராயிரக்கடல் போன்ற சிக்கல்களில் எவ்வளவு வெற்றிகள், தோல்விகள், சந்தோஷங்கள், துக்கங்கள் வந்தாலும் அவை அனைத்தும் ஒரு சில நேரங்களுக்குள் மாறும். அதனால் நாம் அவற்றை அடையாளமாக வைத்துக் கொள்வது எதிலும் நிலைத்த நிலை தராது. ஆனால் நம்முள் இருந்து நம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கும் அந்த சாட்சி, அந்த ஆன்மாதான் நம்முடைய உண்மையான நான். அந்த ஆன்மாவை உணர்ந்தவுடன் உடலின் எல்லா வியாதிகளும், மனதின் எல்லா குழப்பங்களும், உலகத்தின் எல்லா பந்தங்களும் தனி ஒரு மேகமாகவே தெரியும். அந்த மேகங்களை அள்ளிப்பார் ஒவ்வொன்றாக நம்மை அறிய செல்லும். இந்த ஆன்மீக யாத்திரை சுகபோகங்கள் இல்லாமல் இருப்பதில்லை, ஆனால் அவற்றின் அடிமை ஆகாமல் இருப்பதுதான் உயர்ந்த நிலை. அந்த உயர்வு நம்முள் இருக்கும் ஒளியை வெளிக்கொணர வழி செய்கிறது. நம்மை நாமே, நம் உடலை, மனதை கடந்து சிந்திக்க வைக்கும் இந்த ஆன்மீக உரைகள் நம்மை பிணைகளின் சிறையிலிருந்து விடுவிக்கின்றன. எப்போது நாம் இந்த உண்மை நிலையை உணர்கிறோமோ அன்றே மரணம் என்ற பயம் அழிகிறது. உடல் இறந்தாலும் ஆன்மா என்றும் வாழும் என்ற மகா உண்மை நம்மை நிமிர வைக்கிறது. அந்த உண்மையை அடையும் இந்த பயணம் ஒரு முடிவில்லாத தொடக்கம். அது ஒவ்வொரு கணமும் நம்மை நம்மாக அனுபவிக்க வைக்கும். அந்த அனுபவம்தான் வாழ்க்கையின் அர்த்தம், அதன் விளக்கம், அதற்கேற்ற பாதை. அதற்கான பயணம் இன்னும் தொடர்கிறது. ஆஸ்க் ChatGPT.